ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி விலாகில் அஜ்மான்லேருந்து துபாய்க்கு நான் எப்படி போகிறேன் அண்ட் அங்கே போய் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவங்க கூட நம்ம ஓல்டு துபாய், நியூ துபாய் அண்ட் புர்ஜ் கலிஃபா எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விலாகை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஒரு டபுள் டெக்கர் பஸ் இருக்கு இல்லையா, அப்படிலாம் துபாய்க்கு ஒரு பஸ்ஸு. இந்த கார்டு வச்சு தான் போக முடியும். பஸ்ஸில் ஏறிட்டு சொல்கிறேன், என்னால் முடியல, ரொம்ப சுழடிக்குது. ஸ்டேஷனை பற்றி வந்துச்சாச்சு, வந்துட்டான்ப்பா. ஹாய் வரா, ஹாய். என்னோட vlogக்கு வணக்கம். வணக்கம் சொல்லு. வணக்கம். ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். பயங்கரமான ஹீட்டு, பிஞ்சிரும் நினைக்கிறேன். எப்படி இருக்காலும் என்னால் முடியல. ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம். என்ன வெயில் தான், கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கே. നമ്മളെ ഫുഡ് ചെയ്യുന്ന ആള്, ചെയ്യുന്ന ആള്. நான் வந்து ஆக்சுவலி என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு ஆதிராஜ் சோறுன்னு சொல்லிட்டு மலபார் பிளேட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அது வந்து நான் வந்து இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ஆனால் அந்த ரைஸ் வந்து பாதி ராத்திரி தான் கிடைக்குங்கிற ஒரு அறிவு இல்லாமல் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் இருக்கிற சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வரட்டும். அதை நெக்ஸ்ட்டு இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு, ட்ரெயினர் எல்லாமே. பயங்கர ஹேண்ட்ஸமான கை. நிறைய கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க. ஓ மை காட், ஃபுல் பைசெப்ஸ். ஜிம் பாடி ஆர்ம்ஸ் பாத்தியா? இதுதான் இந்த உருளி சோறு. பப்படா இருக்கு, சில்லி சிக்கன் இருக்கு, பீஃப் கறி இருக்கு அண்ட் ரைஸ். ஃபுட் எப்படி இருக்கு? பீஃப் கறி. வண்டி பார்த்தீங்கன்னா Porsche சஜுவின் Porsche. பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் சிக்னல் வரும்போது தான் ரோடு க்ராஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டு. என் பேரு குமாரே, கொக்கி குமாரே. அப்படிலாம் இல்லை, லைக் ஃபைன் ஆகிடும். ஆமாம், நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஓல்டு துபாய், அல்சீஃப். அங்கே வந்துட்டு நிறையா ஆர்கிடெக்சர் பில்டிங்காக, ஹிஸ்டாரிக்கல் பில்டிங், பழைய செட்டப்ஸாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் எல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துப்பீங்க. பட் எங்களோட வ்ளாக்ஸ்லேயும் அப்பார்ட்மெண்ட்ஸு, லைக் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ். இது பெடஸ்ட்ரியன் கிராசிங். லைக் நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணணும்னா இப்போ இந்தியாவில் மாதிரி அங்கே இங்கேலாம் கிராஸ் பண்ணிட முடியாது. இந்த மாதிரி பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் தான் ரோடு கிராஸ் பண்ணணும். அண்ட் நமக்காக வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே ஒரு வெஹிக்கிள் வருதா, அந்த அவங்க போக மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வே கொடுப்பாங்க. இது இல்லடா ஊரு. ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்டாமா. ஸோ நீங்கள் துபாயில் இருக்கவங்க யாராவது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட பாஸோட சஜஷன் லிஸ்ட்டில் இருக்குது. ஐ மீன் ரைட் சார்? எஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட் கிட்ட வந்திருக்கோம். சேஃப் இதான். ஆனால் அல்சீஃபு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்டாக கேட்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நைஸ்ண்ணே, சூப்பருக்கு எல்லாம் இருக்குது. க்ளீனான சிட்டி, வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் சிட்டி. நாங்கள் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், பயங்கர சூடு எடுக்கு. ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டீங்க? ஃபோனு சூடாயிட்டு இந்த இடத்து கிளைமேட்டு ரொம்ப அதிகம். இல்லைன்னா ஃபோன் வெடிச்சிடும். இது வெறும் குன்றா. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு வாஷ்ரூம் இருந்துச்சு. அண்ட் அதுக்குள்ளே வந்துட்டோம். பிகாஸ் அவ்வளோ ஹீட் இருக்குது. ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃபோனெல்லாம் கூட பயங்கர ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலன்னா ரொம்ப முடியாது ஹீட்டுக்கு. ஸோ வேணும் சிட் ஃபார் சம் டைம். வாஷ்ரூமில் உட்கார போகிறதில்ல, லைக் ஒரு 5-10 minutes. இன்னும் ஒரு சம்பவம் இருக்குது இந்த வாஷ்ரூமில். அது என்னன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வாங்க. என்னென்னா இது வாஷ்ரூம் டோர். ஓகே,
பட்டனோ இல்லை ப்ரெஸ் பண்ணோ எதுவும் தேவையில்லை. இட்ஸ் சென்சார்ட். Old Dubai guys. Small மார்க்கெட்டுகள். 5 dirhams 10 dirhamsக்கு அல்சீஃப் வந்தீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ள வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. குட்டி குட்டி மணி, பின்ன கேப்பு, பேகு அண்ட் ஹேண்ட் கிராஃப்டட் க்ளோத்ஸ், பவுச் எல்லாமே இருக்குது. துபாயில் இருக்கவங்களாம் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுறாங்க. நம்ம வந்து இறங்குறது வந்து நியூ துபாய் அண்ட் இப்போது இந்த அல்சீஃபில் காமிச்ச இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாமே வந்து ஓல்டு துபாய். நம்ம பஸ் ஸ்டேஷன் வந்து இறங்குனது எல்லாமே அந்த சைடு. அந்த பில்டிங்கும் வேண்டா. அந்த பில்டிங் பார்த்தீங்களா? அது என்ன பில்டிங்? ரோலெக்ஸோட ஆஃபீஸ். சார் இனிமே சார் லக்ஸரியான ஆஃபீஸ். அண்ட் ஏதாவது பர்த்டே பார்ட்டினும் இல்லை எந்த ஒரு பார்ட்டினாலுமே நம்ம இங்கே இருந்து ப்ரைவேட் யார் கூட நம்ம புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே என்ன தேவை அப்படின்னா துட்டு, மணி. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அது என்னென்னா நார்த் இந்தியன்ஸோட லைக் அவங்களோட கல்ச்சுரல் வேலை ஒரு மியூசிக்கல் சின்ன ஒரு கான்சர்ட் மாதிரி இங்கே நடக்கும் ஈவினிங் டைமில். அது பாருங்களேன், அந்த செட்டப் பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கா. ഇട്ടോ തലയിലിട്ടോ. ഡാൻസ് കളിക്ക്. லைக் ஃபைனலி இந்த ஐசீஃபில் வந்துட்டு சுற்றி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ லாஸ்ட் ஸ்டார்பக்ஸ் தான் வந்தோம். ஏசியும் ஆச்சு, காஃபி. என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை. இப்போ ஓல்டு துபாய் டு புர்ஜ் கலிஃபாக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். நம்ம புர்ஜ்மான் போயிட்டு மெட்ரோ எடுத்து அங்கேருந்து போகணும். அவனுக்கு ஹிந்தி ஒன்றும் தெரியாது guys. சும்மா பாடுறான். சும்மா அடிச்சுடா. இந்த லொகேஷனை பாருங்க, பேரானே அல்ஹம்ரியா. இந்த டப்பாவில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணணும். എന്നിട്ട് அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். இந்த சிக்னல் வந்து ரெட் வந்து க்ரீன் ஆகிறதுக்கு. நீ எந்த லைனில் போகாத கிடைக்கோ போனேன். அந்த இடத்துல ஹம்புண்டு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. ரூல் முக்கியம் பிக்கலே. இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போட்டிருக்கு இல்லையா, அந்த அப்போ சைக்கிள் மட்டும்தான் போக முடியும். ரோட்டில் சைக்கிள் தான் ப்ரையாரிட்டி. ஆமாம். புர்ஜ்மான் மெட்ரோ ரீச் ஆகிட்டோம். எங்கே நம்ம தொடங்கணுமோ. ஸோ இப்போ சைக்கிள் எடுத்து நம்ம போக முடியாது, லாக்கரில் வச்சு போட்டு. ஸோ இங்கே தான் நம்ம சைக்கிள் லாக் பண்ணணும். அது எதுக்குன்னா மெட்ரோ போகும்போது அப்போ நம்ம போயிட்டு வந்துட்டு இது ஸ்டேஷனில் இறங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ ஸ்டேஷன் காய்ஸ். நான் சொன்ன சர்ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் வந்து வேர்ல்ட்லேயே பெரிய அக்வாரியம், ஃபிஷ் அக்வாரியம். அக்வாரியம்ல ஸ்கூபா டைவிங் பார்த்தீங்கன்னா എല്ലാം സെയിം തന്നെയാണ്. ഇത് നോർത്ത് കാർഡിൽ പ്രയോറിറ്റി കൂടുതലുള്ള കാർഡാണ് ഗായ്സ്. അവരുടെ ഭയങ്കര റിച്ച് പീപ്പിൾ മാത്രം കിട്ടും. எனக்கு கிடைக்காது, அவருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும்.
இங்கே பாருங்க புர்ஜ் கலிஃபா ஸ்டேஷன். நம்ம வந்துட்டு இப்போ ஃபவுண்டைன் ஷோ பார்க்க போகிறோம். ½ ஹவரில் கரெக்டாக 8 o'clock சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போகுமான்னு தெரியல. இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும். நடந்தால் தான் நாங்கள் ரீச் ஆகும். ஃபவுண்டைன் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அப்படியே நாங்கள் சைடு கேப்பில் கொஞ்சம் கேப்பில் ஸ்ட்ரெயிட் வியூ எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது என்ன வியூ பாருங்கள். நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தா ஏதோ ஸ்மெல் ஹியர் பாருங்கள். எல்லாம் ஸ்மெல் பண்ணுறாங்க. அது என்ன சம்பவம் தெரியல. பட் பாருங்களேன், ஒன்றும் இல்லை உள்ள. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. எதுங்க நடக்கணும் ஒன்றும் இல்லை ரைஸ். என்ன நம்மளோட ஃபுல் இன்னித்து vlog வந்து முடிய போகுது. சஜு வந்து பயங்கர டயர்டாகிட்டு இருக்கும். நடந்து பயங்கர பெயின் ஆகிட்டு, காலெலாம் பயங்கர வேதனை. ക്ഷീണിച്ച് ഗൈസ്. ഇന്നലെ ലെഗ് അടിച്ചുകൊണ്ട് ഇന്ന് കാല് നല്ല പെയിനാണ് ഗൈസ്. அப்போது சஜு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கிடுவான். நான் வந்து vlog കണ്ടിന്യൂ பண்ணுறேன். ஓகே பை பை. பஸ்ஸில் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போது நிறைய பேர் இறங்கிட்டாங்க. பஸ் ரீச் ஆக போகிறேன். பட் ஆனால் என் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டால் போதும். நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். வீட்டுக்கு ரீச் ஆகி ஒரு 20 minutes ஆச்சு. என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ரிட்டன் வரணுன்றது ஷார்ட்டாக எடுக்கணும்னு நினச்சி. பட் ஆனால் ஆப்ஷனே எனக்கு இல்லை. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு பேட்டரி இல்லாததுனால. நடந்து தான் வந்தாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எனக்கு ஒரு 15-20 minutes எடுத்துச்சு. இப்போ டைம் வந்து 12:45 ஆயிடுச்சு. நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹேவ் மை ஃபுட் அண்ட் ஐ கோனா ஸ்லீப். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் மை vlog. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.